சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 96 புள்ளிகள் அதிகமாகி 24,085 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில் என்எஸ்சி 24,044 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,108, லோ 23,969 வரைக்கும் வந்தது. இன்னைக்கு என்எஸ்சியில் ட்ரேட் ஆன மொத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,430, அதில் அட்வான்ஸ் 1,923, டிக்ளைன் 1,396, அன்சேஞ்சு 111. 52 வீக் ஹை என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 96, லோ 31, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 146, லோயர் சர்க்கியூட் 65. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸில் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. செக்டோர் இண்டிசஸில் பிஎஸ்யூ பேங்க் 1.75% ஏற்றம், நிஃப்டி மெட்டல் 1.01 ஏற்றம் இப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுலேயும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 347 புள்ளிகள் அதிகமாகி 77,155 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்செக் சந்தையை பொறுத்த வரைக்கும் 0.3% சரிஞ்சு 1,52,626 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.51% சரிஞ்சு 2,48,822 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் 0.84% அதிகரிச்சு 7,184 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க, இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுறதுக்கு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. நிஃப்டி 24,000 கிராஸ் பண்ணிருக்கு. ஆமா, நம்ம 24,000 கிராஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறப்ப 29,000 டச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கே சார், அது எப்ப தொட போகுது 29,000? அவங்க கொடுத்திருக்க இலக்கு 2027 ஆண்டு மார்ச். அதுக்கு அவங்க 29,000 தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் எம்கே ரிசர்ச். ஓகே, எம்கே ரிசர்ச்ங்கிறது ஒரு புரோக்கிங் தரகு நிறுவனம். அவங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, அவர்கள் சொல்லக்கூடியதுக்கு காரணங்கள்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த க்ரூட் கச்சா எண்ணெயுடைய விலை $100 மேல போனது, இப்ப இறங்கி 80க்கு கீழே வந்துருச்சு. அநேகமா அந்த 75 இருந்து 80க்குள்ள செட்டில் ஆகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். அந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் பெட்டரா இருக்கும், கன்சம்ஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் அடிப்படையில அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. பட் அதற்கு நேர்மாறான கருத்துக்களையும் இப்ப ஜெஃப்ரீஸ்னு இன்னொரு ரிசர்ச் அவங்க நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தூரம் எல்லாம் போகாது, கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். உலகத்துல மற்ற சர்வதேச சந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்திய பங்கு சந்தையினுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு, பங்குகளுடைய மதிப்பு. அதனால அந்த அளவுக்கு அதிகரிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு காஷியஸா தான் போகணும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவான செய்திகள் நிறைய இருந்தால் கூட கச்சா எண்ணெயுடைய விலை இறங்கி இருக்குது. டாலர் குறிப்பாக பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ள இருக்குங்கிறத பாக்குறோம். அதாவது இந்த மாத துவக்கத்துல அல்லது சென்ற மாத கடைசியில பாத்தீங்கன்னா 96 ரூபாயை தாண்டி இருந்தது ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு. அந்த 96க்கு மேல இருந்தது, 95க்கு கீழே இப்ப 94.53 வந்திருக்கு. இன்னைக்கு தேசிய பங்கு சந்தையில இப்ப கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா 94 அதை ஒட்டி இருக்கு. சோ $1.50 கிட்ட இறங்கி இருக்கு அப்படிங்கிறதும் பாசிட்டிவான விஷயம். இருந்தால் கூட நமக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, எல் நீனோ. இது நம்முடைய ஐஎம்டி இந்தியன் மெட்டரலஜி டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, காஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பிலோ ஆவரேஜ் 90% தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நிறைய வரக்கூடிய செய்திகள் பார்க்கும் பொழுது 3/2 பங்கு தான் இருக்கும், ஒரு பங்கு குறைவதற்கான வாய்ப்புகள் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 200க்கும் மேற்பட்ட இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால விவசாய உற்பத்தி பெரிய அளவுல பாதிக்கப்படலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது காஷன் தான், அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, 24,000க்கு மேல இன்னைக்கு நாள் முழுவதும் வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ அது ட்ரெண்ட் கொஞ்சம் அந்த பேரிஷ்னஸ் முடிந்து புல்லிஷ் ட்ரெண்ட் நோக்கித்தான் போய்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. எல் நீனோ பத்தி நீங்க சொன்னீங்க சார். இதுக்கு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லியிருக்காரு, மொத்தம் 12 மாநிலங்கள்ல பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்குங்கிறத சொல்றாரு. குறிப்பா தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. கூடுதல் கவனத்தோட இருக்கணுங்கிறது புரியுது சார். இப்ப புல்லிஷ் மார்க்கெட் நீங்க சொல்றீங்க சார். இப்ப நம்ம என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இல்ல செக்டார் இது எல்லாத்துக்குமான ஒரு புல்லிஷா எடுத்துக்கலாமா சார், இல்ல இதெல்லாம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்ல, பொதுவாக சந்தையினுடைய பிஹேவியரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ போர் நிறுத்தம் வரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கக்கூடிய டயத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பூரா விலை ஏறி இருக்கு, பல பங்குகள் டிஃபென்ஸ் சம்பந்தமா. சோ சந்தையை புரிந்து கொள்வது ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப கஷ்டம். அந்த ஷார்ட் டேர்ம்ல சந்தையை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது கூட தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்பவர்களுக்கு எந்த ஃபண்டமெண்டல்ஸும் சேஞ்ச் ஆனதா நான் பார்க்கல. இந்த ஒரு 1.5 ஆண்டுகள் முதலீட்டாளர்களுக்கு, நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு வாரங்களோ ஒரு சில மாதங்களோ கூட அந்த வாய்ப்பு தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒரு ப்ராசஸ் வச்சுட்டு அதுல முதலீடு செய்யறது தான் கரெக்டா இருக்கும்.
இன்னொரு பக்கம் இந்தியாவே எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஐபிஓ, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஐபிஓன்னு சொல்லப்படுற என்எஸ்சி ஐபிஓ எப்ப சார் ரிலீஸ் ஆக போகுது? இன்னைக்கு வந்து அந்த டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவாங்க. அது போக அந்த ஐபிஓ சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் அதை பூரா வந்து அவங்க வந்து செபிட்ட வந்து அவங்க ஃபைல் பண்ண போறாங்க இன்னைக்கு. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, இது வந்து புதிய பங்கு வெளியீடு அல்ல. தேசிய பங்கு சந்தைக்கு பணம் எக்கச்சக்கமா கையில இருக்கு அவங்கள்ட்ட ரிசர்வ்ஸ். அதனால அவங்களுக்கு பணம் தேவையில்லை. அவங்களுடைய விரிவாக்க பணிகளுக்கோ வளர்ச்சி பணிகளுக்கோ பணம் தேவையில்லை. ஏற்கனவே அங்க முதலீடு செய்த பங்குதாரர்கள் பங்குகள் ஒரு பகுதியை சில பேர் மட்டும் விற்கிறாங்க. அதுதான் ஆஃபர் ஃபார் சேல். அதனாலதான் இது. அதுல குறிப்பாக நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன பொதுவெளியிலன்னா, எல்ஐசி வந்து விற்க போறது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து விற்பதற்கு ஆஃபர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வரும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த நிறுவனத்துல முதலீடு செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்ஐசி, ஐடிபிஐ இவங்க எல்லாம் ரொம்ப குறைவான விலையில முதலீடு செய்தவர்கள் முகமதிப்புல. அவர்களுக்கெல்லாம் இப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு புதையலாக இந்த பங்கு வெளியீடு இருக்கும். அவங்களுடைய புக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பங்குகள், குறிப்பா ஐடிபிஐ எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கணிசமான ஏற்றத்துல இன்னைக்கு வந்து முடிவடைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். அதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய நிறுவனங்களுடைய பங்குகள், அந்த பொதுத்துறை நிறுவனங்கள், அது போக மற்ற நிறுவனங்கள், இன்னைக்கு ஐடிபிஐ 17% ஏற்றத்துல இருக்கு. 90 ரூபாயை தாண்டி முடிவடைஞ்சிருக்கு. அவங்க ஆஃபர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டை அந்த ஒரிஜினலா அந்த காலகட்டத்தில் முதலீடு செய்த அந்த நிறுவனங்களுடைய பங்குகளையும் பிரதிபலிக்கும்ங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கோம். இன்ஃபேக்ட் அதனுடைய நெகட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் இன்னைக்கு ஒரு 3% மேல கிட்டத்தட்ட 4% இறங்கி இருக்கு. சார், இந்த மாதிரி என்எஸ்சி ஐபிஓ ரிலீஸ் ஆகுறப்ப எல்லாரும் கவனிப்பாங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு இன்னும் நிறைய பணம் வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? அது இன்னும் கூடுதலான ஏற்றத்தை தருமா என்எஸ்சிக்கு? அப்படி சொல்ல முடியாது. இதுக்கும் அதனுடைய வணிகத்துக்கும் எந்த பெரிய இது இருக்க மாதிரி தெரியல. என்ன கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் அதிகரிக்கும்ங்கிறது எதிர்பார்ப்பு. அது வந்து ஏற்கனவே இப்ப பங்குகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட உடனே அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது ஆல்ரெடி வந்தாச்சு. இந்த பங்கு வெளியீட்டின் காரணமாக அந்த நிறுவனத்தினுடைய வணிகத்துல வந்து எதுவும் ஏற்ற இறக்கம் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கல. தனிப்பட்ட முறையில அதனுடைய ஒரு வெளிப்படைத்தன்மையும் அதுல வந்து பல பேர் பங்கு பெற முடியுங்கிற ஒரு விஷயமும் வரும். அவ்வளவுதான். அதுதான் ஒரே வித்தியாசம். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் அந்த பிவி ஷேருங்கிறது 10% வரைக்கும் இறங்கி இருக்கு. ஏதாவது ரீசன் இருக்குங்களா? டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அது ரெண்டா பிரிச்சது உங்களுக்கு தெரியும். கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று, பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒன்று. பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 10% வரைக்கும் இறங்குனுச்சு. அப்கோர்ஸ் க்ளோசிங்ல ஒரு 8% இறங்கி இருந்தது. 32-33 ரூபாய் இறங்கி 360 ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு. 395 இன்னைக்கு வணிகத்தை துவக்கியது. 395 கிட்ட இருந்து 90க்கு மேல 390க்கு மேல இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து 355 அப்படி 56 கிட்ட வந்தது. 35 ரூபாய்க்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது. 35 ரூபாய் வீழ்ந்ததற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது, நான் அந்த காரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பட் சொல்லப்படுறது என்னன்னா, அந்த நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் JLR, அந்த லக்ஸரி கார் மேனுஃபேக்சரர், ஜாகுவார் லேண்ட் ரோவர்னு சொல்லுவோம். அந்த நிறுவனம் அது வந்து அவர்களுடைய அந்த வாகனத்தினுடைய அடுத்த ஆண்டுக்கான ரெவென்யூ growth எவ்வளவு இருக்கும், ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பற்றிய தகவல்கள் ஒரு உத்தேச எஸ்டிமேட்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். அது மாதிரி சொல்லும் பொழுது 13% வளர்ச்சி இருக்கும் ரெவென்யூல, விற்பனையில. லாபம் இபிட்டான்னு சொல்லக்கூடிய earnings before interest and tax அது வந்து 4% இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல எது நெகட்டிவ் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் சந்தை எதிர்பார்த்ததை விட இது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை வந்து இறங்கி இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா சிக்னிபிகண்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த வெர்டிகல்ல இருந்து அந்த நிறுவனத்திற்கு வருகிறது. அதனால சில தனியார் தரகு நிறுவனங்கள் எல்லாம் வந்து இந்த ரேட்டிங்கை குறைச்சிருக்காங்க. இந்த பங்கினுடைய ரேட்டிங்கை அண்டர் பெர்ஃபார்ம் அப்படின்னு குறைச்சிருக்காங்க. அதனுடைய டார்கெட் 335 கூட அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால ஒரு தற்காலிகமான ஒரு விலை மாற்றமா இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த காரணத்தை மட்டும் தான் சொல்றேன். இந்த விலை நியாயமான விலையா வாங்கலாமா வைக்கலாமாங்கிறதெல்லாம் வந்து செபியிடம் பதிவு பெற்று ஆலோசகரை கேட்டு முடிவு எடுறதுதான் கரெக்டா இருக்குமே தவிர இந்த கருத்தின் அடிப்படையில போறது சரியா இருக்காது. பட் இன்னைக்கு இந்த காரணத்தினாலதான் இந்த 9% இறங்கி இருக்கு அப்படின்னு வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கரன்சி எப்படி சார் இருந்தது? 94 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருந்தது. பாசிட்டிவா இருக்கு. நமக்கு நிறைய நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவான செய்திகள். எல்னினோ ஒரு பக்கம் நெகட்டிவா இருந்தாலும் கச்சா எண்ணெயுடைய விலை இறக்கமும் டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மாற்று விகிதம் இது ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால பை அண்ட் லார்ஜ் நமக்கு அது வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்குன்னு நான் பார்க்கறேன். சிறப்புங்க சார். எனக்கு டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கூட. ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.